வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, குழந்தைகளை வந்துட்டு வளர்க்குற முறைகள் தான் நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்ம நம்ம வந்து செய்ய தவறிட்ட சில விஷயங்களை தான் நான் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயங்கள் அப்படின்னா, பெண் பிள்ளைகளை வந்துட்டு நம்ம வந்து வளர்க்குற முறைங்கிறது வேறு. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு வளர்க்குற முறைங்கிறது வேறு. அது ஏன் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும். இல்லை, அப்பா அம்மா சொல்கிறத அது முதல்ல காதில் வாங்குங்க. அதே மாதிரியே அதை வந்து ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு டீனேஜ் வயசு வரைக்கும் ஆன அப்புறமா கூட சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் வந்துட்டு அம்மா அப்பா சொல்கிறத வந்து கேட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சில பிள்ளைங்க தான் வந்துட்டு வந்து மறுத்து பேசுங்க டீனேஜ் ஆன அப்புறமா. ஏன் அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி அதுங்க வந்து கேள்வி கேட்குறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். கேள்வி கேட்கணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு எது நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அதை வந்துட்டு அதை வந்து நல்லதா கேட்டுதா அப்படின்ட்டு வந்துட்டு யோசிக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை, அந்த பெண் பிள்ளைகளை நம்ம ஒரு பூஸ்டப் பண்ணி நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, அது வெளியில் அதுங்க வந்துட்டு போகும்பொழுதும் ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு பிரைட்டாக வந்துட்டு இருக்குங்க. காலேஜ் லைஃப்லேயும் சரி, ஆஃப்டர் மேரேஜ்லையும் சரி. சரிங்களா? சும்மா வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்படி வந்துட்டு ஒரு மனசு இது கொலாப்ஸ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்காது. ஓகேங்களா? நம்ம பிள்ளைங்களை முதல்ல நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இது வந்து பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆண் பிள்ளைங்க வந்துட்டு அந்த டீனேஜ் வயசு அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்து கேட்காதுங்க. ஆனால் பெண் பிள்ளைங்க வந்து கேட்குங்க. ஆண் பிள்ளைங்க வந்து கேட்காதுங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் நான் வந்துட்டு ஆரம்பத்துலேயே நான் சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதை பற்றி என்ன பண்ணுன்னா, இந்த பிள்ளைங்களை நம்ம அந்த டயத்தை நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும். நான் சொல்ல புரியுங்களா? அதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய டயத்தை நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும். எப்படி பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ புரியுங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த செயலை அவங்க வந்து செய்ய வைக்கணும். இப்போது பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பிடிக்கும். அந்த நல்லா வந்துட்டு விளையாடணும் அப்படின்னு நினைக்குங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வீட்லேயே நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்லேயே நம்மளாம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான கேம்ஸ் வந்துட்டு பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். ஓகேடா? இது தவிர இப்போது வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு பேட் ஹேபிட் வந்துட்டு நம்ம பிள்ளைங்கிட்டே வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம், நம்ம சொல்கிறோம். அந்த ஹேபிட் வந்து வர்றதுக்கு காரணமே வந்துட்டு நாம தான். சின்ன பிள்ளைகளை வந்துட்டு தெரியாமல் நம்ம வந்து அந்த கவனத்தை வந்து செலுத்தாமல் அவங்க வந்து விட்டுடுறோம். சரிங்களா? அதை வந்து அதோடைய விளைவு வந்து தெரிஞ்சப்பறமா நம்ம பிள்ளை வந்துட்டு நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்பயும் அதுங்க வந்துட்டு அதை வந்துட்டு காதில் வாங்கலை. சரிங்களா? இப்போது நான் வந்துட்டு எங்கள் தம்பி வந்துட்டு சின்ன பிள்ளை வந்துட்டு காஃபி டீ நல்லா குடிக்கும். சின்ன பிள்ளையிலேயே பார்த்தா டீ நல்லா குடிக்கும். ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் சாரும் வந்துட்டு, கண்ணா காஃபி டீ வந்துட்டு நம்ம வந்து குடிக்க வேண்டாம் கண்ணா, நான் வந்து குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்ப கெட்டது அப்படின்ட்டு நாங்கள் சும்மா கேஷ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதை கேட்ட உடனே எங்கள் தம்பி, அம்மா நான் பால் குடிக்கேம்மா நான் அப்படின்ட்டு அதை வந்து பால் தான் குடிக்குது. அது என்னென்னா, ஒன் டைம் வந்துட்டு நம்ம அந்த 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 பிள்ளைங்களுடைய மைண்டில் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த இதுதான் வந்து உனக்கு நல்லது அப்படிங்கிறத
அந்த மைண்ட் வந்துட்டு அதை அதை வந்துட்டு அச அந்த மைண்ட் வந்துட்டு ஏற்றுக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் சரி அது வந்து மாறாதுங்க. குழந்தைங்க தான் வந்துட்டு அப்படிதாங்க. குழந்தைங்க வந்துட்டு அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க வந்து அவங்க வந்துட்டு நினைப்பாங்க. புரியுங்களா? சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முறை வந்துட்டு ஏதாவது தவறு பண்ணி அடிக்க கை வாங்கினா என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்னை பார்த்து முறைக்கும். எனக்கு என்ன வயசு சொல்லுங்கள், நான் அவன் அம்மா. அப்போது என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னும். எல்லா குழந்தைகளையும் இதே மாதிரி தான். என்னையே நீ அடிக்கிறானா வந்துட்டு என்ன அர்த்தம்? நான் தான் பெரியவன் சொல்கிறது. அது என்ன வயசில்? 4 வயசில் சொல்கிறது. சரிங்களா? எல்லா குழந்தைகளையுமே வந்துட்டு இதே மாதிரி தாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். நீ தான் பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டு தான் நம்ம வந்து கொண்டு வரணும் பிள்ளைங்கள. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் வயசு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்னால் வந்து கேட்காதுங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட நெருங்கி பழகக்கூடிய அதனுடைய சொந்தக்காரங்க. சரிங்களா? அதனுடைய சொந்தக்காரங்க மூலமாக நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? அப்போது வந்து அந்த பர்சன்கிட்ட சொல்லி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பாப்பா சொன்னால் எங்கள் தம்பி வந்துட்டு அப்படியே கேட்கும். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். சரிங்களா? அவள் ஹேண்டில் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி எப்படி அந்த எந்த மாட்டை எப்படி சொல்லுவாங்களே, என்ன பாட்டு பாடி பால் கறக்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு நம்ம வந்து மேலே இந்த புலி படம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு எனக்கு இதுக்காக வந்து யாராவது வந்துட்டு இது ஸ்கூல் இருக்குங்களா சொல்லித்தரத்துக்கு? அதனால் எவ்வளோ திறமையாக அதனுடைய பிள்ளைங்களை வந்துட்டு இது தயார் பண்ணுதுங்க தனியாக வந்து வாழ்கிறதுக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை?